நண்பர்களே, ஆதியிலே நாம் செய்த புண்ணியத்தால் தான் இப்பிறவியில் நாம் மகான்களை வணங்குகின்ற பேற்றினை பெற்றிருக்கிறோம். மகான்களின் வரிசையில் ஸ்ரீ ஆதிசங்கரர், மத்வாச்சாரியார், ஸ்ரீ ராமானுஜர் போன்ற மகான்களை தொடர்ந்து அவர்களின் வழி வந்த அத்வைதம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம் என்ற 3 கொள்கைகளை பரப்புவதற்கு அந்தந்த மகான்களின் சிஷ்யர்களாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்த பல மகான்கள் அவதரித்துள்ளனர். துவைத்தம் என்ற கொள்கையை மக்களிடையே பரப்புவதற்கு ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் வழிவந்த மகான்களில் நமது மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளை உள்ளன்போடு திடபக்தியோடு தொழுவோர்க்கெல்லாம் அவரின் அருளும் அனுகிரகமும் கிடைக்கும் பாங்கு இருக்கிறதே, அவை ஒவ்வொன்றும் அமிர்தமானவை. கிருதயுகத்திலிருந்து அவர் சேர்த்து வைத்துள்ள பலனை நமக்கெல்லாம் வாரி வழங்க அவர் தயாராக இருக்கும்போது அதை பெறுவதற்கு நாமும் நம்மை அதற்கு தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமல்லவா? உண்மையில் ஸ்ரீ ராகவேந்திர அவதாரம் நிகழ்ந்தது லோக க்ஷேமத்திற்காகவும் பக்தர்களை காப்பதற்காகவும் காமதேனு கல்ப விருட்ச சிந்தாமணியாய் கேட்டதை கொடுப்பதற்கும் நினைத்ததை நடத்தி வைப்பதற்காகவும் தான் என்றாலும் இதே போன்று இன்னொரு எல்லையும் இன்னொரு சமுத்திரமும் அவரது அவதாரத்திற்கான நோக்கங்களாகும் என்பதை விட ஹரியின் கட்டளையும் ஆகும் என்பதுதான் சரியானதாகும். அதாவது கிரந்த பிரச்சாரம் ஸ்ரீ ராகவேந்திரரின் வாழ்வில் பெரும் பங்கு வகிப்பது. அவர் பூத உடலோடு இருந்தபோது பெரும் பகுதியை செலவழித்தது கிரந்தங்களை இயற்றியதற்கும் அதை சிஷ்யர்களுக்கும் போதிப்பதற்கும் தான். ஆதிகுரு ஸ்ரீ மத்வர் மற்றும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் நூல்களுக்கு விளக்க நூல்களும் மற்றும் சுதந்திரமான நூல்களும் சுமார் 50 எண்ணிக்கையில் ஸ்ரீ ராகவேந்திரர் இயற்றியிருக்கிறார். அந்த நூல்களுக்கான சிறப்புகளை எடுத்து கூறுவதுதான் ஸ்ரீ குருகுணஸ்தவனம் என்ற நூல். ஸ்ரீ ராகவேந்திரரின் வம்ச விருட்சத்தில் 5வது பீடாதிபதியாய் விளங்கிய ஸ்ரீ வாதீந்திரர் குருகுணஸ்தவனத்தை இயற்றி பாடிய போது அதற்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்த விதம் இருக்கிறதே, அது இதுகாரும் யாருக்கும் கிடைக்காத மெய்சிலிர்ப்பான அனுகிரகமாகும். அந்த அனுகிரகம் இந்நூலை பாராயணம் செய்பவர்களுக்கும் கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்கே ஸ்ரீ குருராஜர் அப்படி ஒரு மகிமை புரிந்தார் என்பதுதான் நிஜம். நண்பர்களே, நாமும் அத்தகைய குருகுணஸ்தவனத்தில் நம் பக்தி சிந்தனா சேனலில் முந்தைய வீடியோக்களில் 7வது ஸ்துதி வரையில் குருகுணஸ்தவனக்காரர் எவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திரருக்கு முன் பீடாதிபத்தியத்தில் இருந்த தமது குரு வம்சத்தினரின் புலமைகளை விளக்குகிறார் என்பதை கண்டோமல்லவா? இன்றைய நம் வீடியோ எண் 164 மூலம் ஸ்ரீ குருகுணஸ்தவனக்காரர் 8வது, 9வது மற்றும் 10வது ஸ்துதிகளில் பல்வேறு மகான்களின் புலமையை எவ்வாறு வர்ணிக்கிறார் என்பதை காண்போம் வாரீர். ஸ்ரீ விஜயேந்திர குரு ஸ்துதி. ஸ்ரீ விஜயேந்திர குரு பிரார்த்தனா ரூபம் மங்களமாசரதி. ஸ்ரீ விஜயேந்திர குருவின் பிரார்த்தனை ரூபமாக மங்கள ஸ்லோகம் செய்கிறார். चातुर्यैकाकृतिर्यस्सतुरति कसदक्रन्तरत्नप्रणेता दूदारातिप्रबन्धः स्फुटविदितसदुषष्टिविद्याविशेषः सोऽयं नग श्रीसुधेन्द्रवृत्तिवरतनयो अद्वैतशैवा अहिष्णुः पुष्णातु श्री जयेन्द्र स्त्री भुवन विदितः सर्वतंत्र स्वतंत्रः. ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரின் ஆசிரம புத்திரரான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரை போற்றி புகழ்ந்து இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ வாதீந்திரர் வணங்குகிறார். ஸ்ரீ விஜயேந்திரரின் ஞானத்தையும் நூல்கள் இயற்றிய பாங்கையும் எடுத்துரைத்து அப்படிப்பட்ட ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் நம்மை ரட்சிக்கட்டும் என்ற அடிப்பணியும் அற்புதமான அனுபவத்தை இங்கு உணரலாம். ரத்தினத்தை ஒத்த 104 நூல்களை இயற்றியவரும் ஞானத்தையும் திறமையையும் உடையவரும் மற்ற மதங்களுக்கு தக்க வார்த்தைகளை சொல்லி அவற்றை ஒதுக்கும் அளவிற்கு நூல்களை எழுதியவரும் 64 கலைகளிலும் நன்கு புலமை பெற்றவரும் அத்வைதம் மற்றும் சைவம் இவைகளின் கொள்கை நின்றும் மாறுபட்டவரும் ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரின் ஆசிரம புத்திரரும் சித்தாந்தங்கள் அனைத்திலும் பிறர் உதவியின்றி தானே புலமை பெற்றவரும் மூவுலகங்களிலும் சிறப்பான இடத்தினை பெற்றவருமான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் நம்மையெல்லாம் ரட்சிக்கட்டும். சிறப்பு குறிப்புகள்: சாதுர்ய ஏக ஆக்ருதிகி யக சதுர் அதிக சத கிரந்த ரத்ன பிரணேதாக. சமத்காரமே முக்கியமாக உள்ள புத்தி கூர்மை படைத்த 4 நூல்களை இயற்றியுள்ளார். அதாவது 104 நூல்களை ஸ்ரீ விஜயேந்திரர் இயற்றியுள்ளார் என்று ஆசிரியர் கூறுகிறார். சாதுரியத்திற்கு சமத்கார பேச்சுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு. விஜயேந்திரர் அப்பைய தீட்சிதர் பேசுகிறார்கள். தீட்சிதர், நீங்கள் மேலே மேலே போய்கொண்டு உள்ளீர்கள், புகழ் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு தடவை சறுக்கல் ஏற்பட்டு கீழே விடப் போகிறீர்கள். இது உலக நியதி என்றார். அதியுன்னதிக்கு பதனஹேத்து என்றார். அதாவது பெரும்புகழ் வீழ்ச்சிக்கு காரணம் என்றார். உடனே விஜயேந்திரர் கூறினார்,
ககனே வியபிச்சாரக, அதாவது ஆகாயம் வானம் இதற்கு விதிவிலக்கு என்றார். அதாவது மேலே மேலே எரியப்பட்ட பொருள் கீழே பூமி ஆகர்ஷண சக்தியால் விழுவதென்னமோ நிஜம்தான். ஆனால் வானம் அப்படியே அந்தரத்தில் விழாமல் உள்ளது. அதுபோல் என் புகழ் சறுக்காது, அப்படியே நிலைத்திருக்கும் என்றார். இது மிகவும் சாத்துரியமான பேச்சு ஆகும். இப்பொழுது எனக்கு கிடைத்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயேந்திர தீர்த்தர் இயற்றிய நூல்களின் ஜாபிதாவை ஆங்காங்கே தருகிறேன். பிரமாண லட்சண டீகா வியாக்கியா. ஸ்ரீமத் ஆச்சாரியார் இயற்றிய பிரமாண லட்சண என்கிற பிரகரண நூலுக்கு டீக்காச்சாரியால் எழுதிய டீக்கைக்கு எழுதிய விவரணமே இந்த டிப்னி. இந்த நூல் துவைத்த எபிஸ்டமாலஜியை பிரமாண சாஸ்திரம் நன்றாக விமர்சிக்கிறது. பிரத்யட்சம், அனுமானம், ஆகமம் என்கிற 3 பிரமாணங்களை பற்றி விரிவாக கூறுகிறது. கதாலட்சண டீகா டிப்பணி. ஸ்ரீ பகவத் பாதால் கதாலட்சணம் என்கிற புத்தகம் எழுதினார். அதில் டிபேட், வாதம் பற்றிய பல விஷயங்கள் சர்ச்சிக்கப்பட்டுள்ளன. வாதத்தில் உள்ள பல பிரிவுகளான கதாவாதம், ஜல்பவாதம், விதண்டாவாதம் இவைகளை பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளன. அவைகளுக்கு டீக்காச்சாரியார் ஒரு விரிவுரை எழுதியுள்ளார். அதற்கு நோட்ஸ், குறிப்புகள் இந்த டிப்பணியில் உள்ளது. தத்வோத்யோத கூட பாவ பிரகாசிகா. ஸ்ரீமத் ஆச்சாரியால் தத்வோத்யோத அல்லது வாத என்கிற ஒரு பிரகரண நூலை எழுதியுள்ளார். புண்டரீக புரி என்கிற அத்வைதிக்கும் மத்வருக்கும் நடந்த வாதத்தின் தொகுப்பே இந்த நூல். அத்வைதிகள் கூறுகிற முக்தியில் ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் ஐக்கியம் உண்டு என்பதை இந்த நூல் ஆணித்தரமாக நிராகரிக்கிறது. அதற்கு டீக்காச்சாரியார் டீக்கை எழுதினார். அதன் மேல் எழுதப்பட்ட டிப்பணியே இந்த நூல். தத்துவ சங்கியான டீகாபாவ வர்ணனம். ஆச்சாரியர் மத்வர் பதார்த்த சாஸ்திரத்துக்கு ஆண்டாலஜி தத்துவ சங்கியானம் என்ற நூலை எழுதினார். 11 ஸ்லோகங்களான சிறிய நூல். மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது. இதில் உலகில் அடிப்படையில் 2 தத்துவங்கள் தான் உள்ளன, சுதந்திர தத்துவம், அஸ்வதந்திர தத்துவம். இந்த அஸ்வதந்திர தத்துவத்தில் பல பிரிவினைகள் உள்ளன என்பதை அட்டணையிட்டு காண்பித்துள்ளார். இதுவே தத்துவ சங்கியானம் என்கிற துவைத மதத்தின் இன்றியமையாத பிரகரண நூல். இதற்கு ஸ்ரீ ஜெயதீர்த்தர் டீகா எழுதியுள்ளார். அதன் மேல் இயற்றிய விளக்கமே இந்த டிப்பணி. ஸ்ரீ விஷ்ணு தத்துவ விநிர்ணய விஜயேந்திரிய டீகா வியாக்கியா. ஆச்சாரியார் எழுதிய பிரகரண கிரந்தங்களை சிறந்தது தத்துவ நிர்ணயம் என்ற நூல். இதை பிரகரண ராஜா என்றே கூறுவார்கள். அதற்கு ஜெயதீர்த்தர் எழுதிய டீக்கைக்கு அனுசுதா என்றே பெயர். அந்த அனுசுதாவுக்கு எழுதப்பட்ட விளக்க உரையே இந்நூல். இதில் துவைத மதத்தின் எல்லா கொள்கைகளும் விளக்கப்பட்டுள்ளன. ரிக் பிரஸ்தான. ஸ்ரீ சர்வஜாச்சாரியால் தான் முதலில் ரிக்வேதத்திற்கு பாஷ்யம் எழுதி எப்படி ஒவ்வொரு வேத மந்திரங்களும் 3 அர்த்தங்களை தருகின்றன என்றும், எப்படி எல்லா வேதங்களும் விஷ்ணு சர்வோத்தமத்தை மத்வத்தை பறைசாற்றுகின்றன என்றும் கூறியுள்ளார். அந்த ரிக்வாஷ்யத்திற்கு எழுதிய உரை நூல்தான் இது. தத்துவ மாணிக்க பேட்டிகா. ஸ்ரீ பகவத் பாதால் பிரம்ம சூத்திரங்களுக்கு பாஷ்யம் செய்தார். அதற்கு டீக்காச்சாரியார் தத்துவ பிரகாசிகா டீக்கை எழுதினார். அதற்கு விஜயேந்திரர் எழுதிய விளக்க உரையே தத்துவ மாணிக்க பேட்டிகா ஆகும். அணுவியாக்கியான டீகா. ஸ்ரீ மத்வாச்சாரியார் பிரம்மசூத்திரங்களுக்கு விரிவான வியாக்கியானம் ஏற்றினார். அது பரமத கண்டன துவாரா ஸ்வமத ஸ்தாபனம் ஆக அமைந்தது. அதுவே அணுவியாக்கியானம் ஆகும். அதற்கு தான் ஸ்ரீ ஜெயதீர்த்தர் நியாய சுதா என்கிற பெரிய நூல் எழுதி சுதாச்சாரியார் என்ற பட்டம் பெற்றார். அந்த அணுவியாக்கியானத்துக்கு விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் எழுதிய விரிவுரை நூலே இந்த டீகா நூல். நியாய விவரண வியாக்கியான. பகவத் பாதால் பூர்வப்பட்ட சித்தாந்த விஷயங்கள், விஷய வாக்கியங்கள் இவைகள் பிரம்மசூத்திரங்களில் எவ்வாறு உள்ளன என்பதை பற்றி எழுதிய நூலே நியாய விவரணம். அதற்கு டிப்பணியே இந்த நூல். அணுபாஷ்ய வியாக்கியான. பிரம்மசூத்திர பாஷ்யத்தையே சுருக்கி 32 அனுஷ்டுப் செய்யுட்களில் ஜகத்குருவானர் ஒரு சாதனி துவாதசி என்று இயற்றினார். அதுவே அணுபாஷ்யமாகும். அதன் விரிவாக்கமே இந்த வியாக்கியானம். அதர்வணோபனிஷத் வியாக்கியான. ஸ்ரீ மத்வர் முண்டக உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதினார். அதற்கு இயற்றிய விரிவு நூலே இந்த கிரந்தம். ஐத்திரேய வியாக்கியான. ஸ்ரீ மத்வர் மகா ஐத்திரேய உபனிஷத்துக்கு எழுதிய பாஷ்யத்தின் விரிவாக்கமே இது. ஈசாவாசிய வியாக்கியா. ஈசாவாசிய உபனிஷத்துக்கு இயற்றிய பாஷ்யத்தின் விரிவுரையே இந்த நூல். மாண்டோக்கியோபனிஷத் வியாக்கியான. மாண்டோக்கிய உபனிஷத்தின் பாஷ்யத்தின் டீக்கை இது விளக்க நூல். பிருகதாரண்யக உபனிஷத் வியாக்கியான. பிருகதாரண்யக உபனிஷத்தின் விளக்க நூல் இது. காட்டகோபனிஷத் வியாக்கியான. கட உபனிஷத்தின் விரிவாக்கம் இது. பிரமேய தீபிகா டிப்பணி. ஸ்ரீமத் ஆச்சாரியார் பகவத்கீதைக்கு எழுதிய பாஷ்யத்துக்கு ஸ்ரீ ஜெயமுனிகள் பிரமேய தீபிகா என்கிற டீகா எழுதினார். அதற்கு எழுதிய விரிவுரையே இந்த டிப்பணி நூல். நியாய தீபிகா டிப்பணி. ஸ்ரீ பகவத் பாதாள் பகவத்கீதைக்கு எழுதிய ஆயு நூலே ஸ்ரீமத் பகவத்கீதா தாத்பரிய நிர்ணயம். அதற்கு டீக்காச்சாரியார் எழுதிய நூலே நியாய தீபிகாவாகும். அதன் விரிவுரையே இந்த டிப்பணி கிரந்தம். தத்துவ பிரகாசிகா டிப்பணி. ஜெயதீர்த்தர் எழுதிய தத்துவ பிரகாசிகா நூலுக்கு விளக்க உரை நூல். நியாயாமிருத ஆமோத. ஸ்ரீ சந்திரிகாச்சாரியார் இயற்றிய பெரிய நூலே நியாயாமிர்தமாகும். அதற்கு எழுதிய டிப்பணியே ஆமோதம். ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்ரீ வியாசராஜரிடம் சிஷ்யராக இருந்து அவர் வாயிலும் மூலமாகவே பல தடவை பாடம் கேட்டு அதற்கு பிறகு எழுதிய நூலே ஆமோதமாகும். ஸ்ரீ விஜயேந்திரருக்கே ஆமோதக்காரர் என்ற பட்டப்பெயரும் உண்டு.
நியாய மௌக்திக மாலா. இதில் பிற மதங்களின் கொள்கைகள் தர்க்க ரீதியாக கண்டிக்கப்பட்டுள்ளன. யுக்தி ரத்னாகர. இந்த நூல் வியாசராயர் இயற்றிய தர்க்கதாண்டவ நூலுக்கு டிப்பணி. பிரமாண பத்ததி வியாக்கியா. டீகாச்சாரியார் சுதந்திரமாக பிரமாண பத்ததி என்கிற புத்தகம் எழுதினார். அதற்கு எழுதிய வியாக்கியானமே இது. அதிகரண மாலா. பிரம்மசூத்திரங்களில் மொத்தம் 223 அதிகாரங்கள் டாபிக்ஸ் உள்ளன. சிலர் 222 என்பார்கள். அந்த விஷயத்தை பற்றி எழுதிய ஸ்லோகரூபமான நூல் இது. சந்திரிகோதாகிருத்த நியாய விவரணம். ஸ்ரீ வியாசதீர்த்தர் தாத்பரிய சந்திரிகா என்கிற பிரம்மாண்டமான நூலை எழுதி அதில் பிரமத கொள்கைகளை விமர்சித்துள்ளார். அந்த விமர்சனங்களுக்கு அவர் நியாய சாஸ்திரம் மற்றும் பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் இவைகளின் யுக்திகளையும் சூத்திரங்களையும் உபயோகித்துள்ளார். என்னென்ன பூர்வ மீமாம்சா சூத்திரங்களை உபயோகித்திருக்கிறார் என்ற இந்த சிறிய நூலில் ஆமோதக்காரர் தெரிவிக்கிறார். அப்பைய கபோல சபேட்டிகா. அப்பைய தீட்சிதர் என்பவர் விஜயேந்திர காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய அத்வைத பண்டிதர் மற்றும் சிவ சர்வோத்தமத்துவம் என கூறும் சைவர். ஆனால் பர்சனல் லெவலில் இருவரும் மிகவும் இணைபிரியா நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் கொள்கை அளவில் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்பைய தீட்சிதர் தன் மூளையின் அறிவுத்திறனால் பிரயோகித்த பல யுக்திகளுக்கு மரணடி சபேட்டிகாக்களை இந்த நூலை விஜயேந்திரர் வழங்கியுள்ளார்கள். மத்வாத்ம கண்டகோத்தார. அப்பைய தீட்சிதர் மத்வ மதத்தை கண்டித்து மத்வ முகமத்தன போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அவைகளை கண்டித்து எழுதிய கண்டன நூலே மத்வாத்ம கண்டகோத்தார, அதாவது மத்வ வழியில் கிடந்த முட்புதர்களை அகற்றிய நூல் என்று பொருள். சக்கர மீமாம்சா அல்லது தப்த முத்ராங்கன சமர்த்தன. மாத்வர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தாங்கள் உடலில் சூடாக்கப்பட்ட சங்கம் சக்கரம் போன்ற விஷ்ணுவின் ஆயுதங்களை தரிப்பார்கள். இந்த தப்த முத்ராதாரணம் சாஸ்திர சம்மதமானது மற்றும் பஞ்சபராத்திராதி ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளன. தப்த முத்ராதாரணம் வைஷ்ணவர்களுக்கு அவசியம் என்றும் சாஸ்திர சம்மதமானது என்றும் தெரிவிக்கும் நூல்தான் சக்கர மீமாம்சா. பேத வித்யா விலாசக. அத்வைதத்தின் முக்கிய கொள்கையே அபேதம்தான், வேற்றுமையற்ற நிலை. மத்வரின் முக்கிய கொள்கையே பேதம்தான், வேற்றுமைதான். அத்வைதிகளில் பலர், முக்கியமாக ஸ்ரீ ஹர்ஷர், ஸ்ரித்சுகர், விமுக்தாத்மன் போன்றோர் பேதம் என்பது கொள்கைகளில் இருக்கவே முடியாது என்று நிரூபித்துள்ளார்கள். அக்காலத்தில் இருந்த நியாய வைசேஷிக மீமாம்சா மதங்களின் பேதம் என்கிற வாதங்களை கண்டித்துள்ளனர். அப்பொழுதுதான் மத்வர் தோன்றி பேதம் என்பது வஸ்து ஸ்வரூபம் என்றும் பேதம் என்பது கொள்கையளவிலும் சாத்தியம் என்றும் நிரூபித்தார். இருந்தாலும் அத்வைதிகள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த சமயத்தில் நரசிம்மாசிரமயதி என்கிற பண்டிதர் பேத திக்தாரம் என்ற நூலை எழுதி பேதம் கொள்கையளவில் சாத்தியமே இல்லை என்று எழுதினார். அதற்கு ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் நெற்றியடி கொடுத்து பேதம்தான் எல்லாவற்றிற்கும் மூலக்கூறு, ஃபண்டமெண்டல் அண்டு ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல் என்று நிரூபித்த நூலே பேத வித்யா விலாசமாகும். நியாய மகுர. இது ஒரு வேதாந்த நூல். பிரதத்துவ பிரகாசிகா. அப்பைய தீட்சிதர் ஒரு சைவர், சிவாத்வைதி. சிவனே சர்வோத்தமன் என்றவர். அவர் சிவ தத்துவ பிரகாசிகா, சிவார்கமணி போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அவைகளை கண்டித்து வேத ரீதியாக புராண ரீதியாக விஷ்ணுதான் சர்வோத்தமன் என்று நிரூபணம் செய்த நூலே பரதத்துவ பிரகாசிகா. பிரம்மசூத்திர நியாய சங்கிரக. பிரம்மசூத்திரங்களில் கூறப்பட்ட வையாசிக்க நியாயங்கள் பற்றிய நூல் இது. சித்தாந்த சாராசார விவேக. ராமானுஜரின் கொள்கைகளை கண்டித்த நூல். அதேபோல் ஸ்ரீ கண்ட சிவாச்சாரியால் ஸ்தாபித்த அத்வைத கொள்கைகளை கண்டித்த நூல். ஆனந்தாரதம்ய வாதார்த்தம். ஸ்ரீ ராமானுஜர் ஏற்படுத்திய விசிஷ்டாத்வைத மதத்தில் உள்ள முக்கிய கொள்கை பேதமானது, வேற்றுமையானது. இந்த உலகத்தில் உள்ளது, ஆனால் வேற்றுமை பேதம் அந்த உலகத்தில் இல்லை என்பதாகும். அதாவது மோட்சத்தில் பேதமே கிடையாது, எல்லா ஜீவர்களும் இறைவனுக்கு நிகராக ஆகிறார்கள். பரமம் சாமியம் உபைதி என்கிற சுருதி வாக்கியம் இதற்கு ஆதாரம். ஆனால் மாத்வாள் பேதம் இவ்வுலகில் மட்டுமில்லை அவ்வுலகிலும் உண்டு, அங்கும் ஏற்றத்தாழ்வுகள் தாரதமியம் உண்டு என்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக தைத்திரியம் போன்ற உபனிஷத்துக்களை மேற்கோள் காட்டுகின்றனர். இந்த சர்ச்சையை பற்றி விளக்கி எழுதிய நூலே ஆனந்த தாரதமிய வாதார்த்தம். நியாயாத்வ தீபிகா. ஜெய்மினி ஆச்சாரியார் பரப்பிய பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தின் சில கொள்கைகளை கண்டித்த நூல். ஸ்ருதி தாத்பரிய கௌமுதி. அத்வைதிகள் ஸ்ருதிகள் மற்றும் மகா வாக்கியங்கள் அத்வைதத்தையே கூறுகின்றன என்பார்கள். ஆனால் அத்வைதமே வைதீக மதம் என்பார்கள். ஆனால் ஸ்ருதிகள் எல்லாம் தத்துவவாதத்தையே கூறுகின்றன என்று நிரூபித்த நூல்தான் இந்த கௌமுதி. உபசம்ஹார விஜய. வேதாந்த பரிபாஷையில் உபக்கிரமம், உபசம்ஹாரம், அபியாசம், அபூர்வதா, பலம், அர்த்தவதம், அர்த்தவாதம் மற்றும் உபபத்தி என்று 7 தாத்பரிய லிங்கங்கள் உண்டு. இதற்கு ஆதார ஸ்லோகம் உபக்கிரமோபசம்ஹாரோ அபியாசோ அபூர்வதாபலம் அர்த்தவாதா பபத்தே சலிங்கம் தாத்பரிய நிர்ணயே. இந்த தாத்பரிய லிங்கங்களின் துணை கொண்டுதான் ஒரு வேத வாக்கியத்தின் பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். இதில் பல தியரிஸ் உள்ளன கொள்கைகள். அதாவது வாக்கியத்தின் முதலில் வருவதுதான் பிரபலம் என்றும் அதை மையமாக வைத்து கொண்டுதான் அர்த்தம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் அத்வைதிகள் கூறுவார்கள்.
அதை நிலைநாட்டி அபய தீட்சிதர் உபக்கிரம பராக்கிரம என்ற நூலை எழுதினார். ஆனால் துவைதிகள் வாக்கியத்தின் இறுதியில் உபசம்ஹாரம் வருவதை வைத்துத்தான் பொருளை நிர்ணயிக்க வேண்டும் என்பார்கள். அதை அனுசரித்த உபக்கிரம பராக்கிரமத்துக்கு கண்டன நூலாக உபசம்ஹார விஜய என்ற நூலை ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் எழுதியுள்ளார். நியாய பஞ்சகமாலா நியாய நூல். வாக்வைகரி இந்த நூலை உபயோகித்துத்தான் ஸ்ரீ ராகவேந்திர சேஷன் என்கிற பண்டிதனை கெலித்தார் என்று அவர் ஸ்தோத்திரத்தில் வருகிறது. வாக்வைகரி நிர்ஜித்த சேஷக. நாராயண சப்தார்த்த நிர்வச்சனம். நாராயணன் என்கிற பெயருக்கு வியாக்கியானம். இப்பொழுது பிரசுரம் செய்யப்பட்ட நூலிலேயே கிட்டத்தட்ட 110க்கு மேற்பட்ட அர்த்தங்கள் நாராயண சப்தத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தால் எவ்வளவு அர்த்தங்கள் கிடைக்குமோ தெரியாது. ஸ்ரீ விஜயேந்திரனின் மேதாவிலாசத்தை இந்நூலில் காணலாம். இந்த நூலுக்கு அப்பைய தீட்சிதரால் கண்டனம் எழுத முடியவில்லை. வெறுத்து போய் தீட்சிதர் இவ்வாறு கூறினாராம்: நத்வம் பரம் பாததே, அதாவது காரணத்தினால் இந்த சப்தத்திற்கு சிவபரமாக அர்த்தம் பண்ண முடியவில்லை என்று. இலக்கண அறிவின்றி இந்த நூலை எல்லோராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நூலை இயற்றிய சந்தர்ப்பத்தை குறித்து ஒரு சுவாரஸ்யமான கதை இவ்வாறு கூறப்படுகிறது. ஸ்ரீ விஜயேந்திரனின் பிரம்மச்சரியத்தை பரீட்சை செய்வதற்காக அவருக்கு வாழைப்பட்டையினால் ஆன ஒரு மெல்லிய துணி போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதை கோவணமாக தரிக்கச் செய்தனர். பின்னால் அவரை பகிரங்கமாக உட்கார வைத்து கேரள தேசத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சுந்தரி போன்ற யுவதிகளால் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்க்கச் செய்தனர். அப்பொழுது அவர் கண்ணை மூடிக்கொண்டு நாராயணன் என்ற சப்தத்திற்கு நூற்றுக்கணக்கான அர்த்தங்களை கூறிக்கொண்டே போனார். அவருக்கு மனதில் எந்த சஞ்சலமும் ஏற்படவில்லை மற்றும் வீரியஸ் கலிதம் போன்ற எந்த விகாரமும் ஏற்படவில்லை. உடனே எல்லோரும் அவரை ஜிதேந்திரிய தூய நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று புகழ்ந்தனர். 64 ஆய கலைகளில் ஒன்று புலனடக்கம். இதை இங்கு நிரூபித்துள்ளார். பிரணவ தர்ப்பண கண்டனம். பிரம்மசூத்திர நூலின் முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்பது. மாத்வாள் இதை கூறும் பொழுது முதலில் ஒரு ஓங்காரத்தை சேர்த்து ஓம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்பார்கள். ஆனால் சில விசிஷ்டாத்வைகள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரகாலஜியர் என்பவர் பிரணவத்தர்ப்பணம் என்ற நூலை எழுதி மாத்வாளை கண்டித்துள்ளார். அதற்கு பதிலாக ஸ்ரீ விஜயேந்திரர் கண்டனம் எழுதி மாத்வாள் கருத்தை சாஸ்திர சம்மதம் என்று நிரூபித்துள்ளார். பிஷ்டபசு மீமாம்சா. மாத்வாள் எப்போதுமே ஜீவ பசு யஜ்ஞத்தை ஆதரித்ததில்லை. வேதாகமங்களில் உயிருடன் உள்ள ஆளுகளை கொள்வது கலியுகத்தில் பாவம் என்று வருகின்றன. மற்றும் மகாபாரதத்தில் அனுசாசனிக்க பர்வத்திலும் வருகிறது. அதை மத்வர் ஏற்றார். உயிர் ஆடுகளுக்கு பதிலாக மாவினால் செய்த பொம்மை ஆடுகளை யாகத்தில் பலி கொடுக்க வேண்டும் என்றார். இதற்கு பிஷ்ட பசு யஜ்ஞம் என்று பெயர். ஆனால் அத்வைதிகள் இதை ஏற்கவில்லை. அவர்களுக்கு சரியான பதிலளிக்கவே ஸ்ரீ விஜயேந்திரர் இந்த பிஷ்டபசு மீமாம்சா என்ற நூலை இயற்றினார். குசோத்யா குடார, அத்வைத சிக்ஷா, ஸ்ருத்தியர்த்த சார இத்வை அத்வைத கண்டன நூல்கள். சைவ சர்வஸ்வ கண்டனம். தமிழ்நாட்டில் உள்ள சைவர்கள் மற்றும் ஸ்மார்த்தர்கள் சிவன்தான் சர்வோத்தமன் என்று வாதம் புரிந்தார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக புராணங்களிலிருந்து பல மேற்கோள்களை காட்டினார்கள். ஸ்ரீ விஜயேந்திர அதே மேற்கோள்களையும் அதே புராண வாக்கியங்களையும் உபயோகித்து எப்படி அவை விஷ்ணு சர்வோத்த மத்வத்தையே கூறுகின்றன என்பதை எழுதிய நூலே சைவ சர்வஸ்வ கண்டனம் என்ற ஒப்பற்ற நூல். லிங்க மூலான் வேஷண கண்டன. திருவண்ணாமலை கஷேத்திர புராணத்தில் சிவன் அடிமுடி காணாத ஜோதியாக மாறினார் என்றும் முடியை பிரம்மனாலும் அடியை விஷ்ணுவாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகையால் பிரம்மனும் விஷ்ணுவும் சிவன் தான் சர்வோத்தமன் என்று ஒத்துக்கொண்டார்கள் என்று வருகிறது. ஸ்ரீ விஜயேந்திர அதை கண்டித்து எப்படி அது அசுரமோகனத்துக்காக நடத்தப்பட்ட நாடகம் என்றும் எப்படி அது சத்வபுராண சம்மதமில்லை என்றும் விவரித்த நூலே இந்த கிரந்தம். சுபத்ரா தனஞ்சயம். இது ஒரு சம்ஸ்கிருத நாடக நூல். சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த விவாகத்தை பற்றி கூறுகிறது. உபயக்கிரஸ்த ராகுதய. இதுவும் ஒரு நாடகம். அலிகாரிக்கல் பிளே. அத்வைத்திகள் பெருமையாக கிருஷ்ணமிஸ்ரன் என்பவர் எழுதிய பிரபோத சந்திரோதயம் என்கிற நாடகத்தை புகழ்வார்கள். ஏனென்றால் அது அத்வைதிக கொள்கைகளை உருவப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு அலிகாரிக்கல் பிளே. அதேபோல் விசிஷ்டாத்வைதிகளுக்கு வேதாந்த தேசிகர் சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகத்தை எழுதி விசிஷ்டாத்வைத கொள்கைகளுக்கு உயிர் கொடுத்தார். துவைதிகளுக்கு அவ்வாறு இல்லை. அந்த சமயத்தில் தான் எப்படி சூரியனையும் சந்திரனையும் ராகு கிரகம் பிடித்து கிரகணத்துக்கு ஏற்படுத்தி கஷ்டம் கொடுக்கிறதோ அதுபோல் உபயகிரகச ராசூதயம் என்கிற நாடகத்தை நூல் வடிவில் எழுதி சந்திரோதயத்தையும் சூரியோதயத்தையும் கண்டித்தார். சித்திரமீமாம்சா கண்டனம். அப்பைய தீட்சிதர் சித்திரமீமாம்சா என்கிற அலங்கார சாஸ்திர நூல் எழுதினார். அதிலுள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி எழுதிய நூலே இந்த கண்டன நூல். வாதமாலிகா அத்வைத கண்டன நூல். துரிய சைவ கண்டனம். சைவ மதத்தின் ஒரு பிரிவினர் துரிய சிவனை கொண்டாடுவார்கள். அதை கண்டித்த நூல் இது. மத்வ சித்தாந்த சாரோத்தார. மத்வ மதத்தின் கொள்கைகள் விளக்கம் சிறிய நூல் இது. சன்மார்க்க தீபிகா நன்னெறி நூல். பதார்த்த சங்கிரக ஆண்டாலஜி பற்றிய நூல். விரோத்தார எதிர்மறையான சில வாக்கியங்கள் சிருத்திகளில் உள்ளன. அவைகளை சமன்வயம் செய்த நூல் இது. நியாய சங்கிரக. நயமஞ்சரி.
அதிகரண நியாயமாலா, அதிகரணா ரத்னமாலா இவை பிரம்மசூத்திரங்கள் பற்றிய நூல்கள். மத்வதந்திர முகபூஷணம், மத்வமுக மர்தனத்தின் கண்டனம், மீமாம்சா நய கௌமுதி, நயசம்பகமாலா இவை இரண்டும் மீமாம்சா பற்றிய நூல்கள். சர்வசித்தாந்த சாராசார விவேக விவேச்சன, இந்தியாவில் உள்ள எல்லா வைதிக மதங்களை ஆராய்ந்து அவைகளிலுள்ள குறைநெறிகளை மதிப்பிட்டு எப்படி மத்வ மதமே சிறந்தது என்று நிரூபித்த நூல். சாயண மாதவாச்சாரியார் எழுதிய சர்வதர்சன சங்கிரக நூலுக்கு பதிலடி கொடுத்த பெரிய நூல். நியாயாமிருத நியாயமாலா, நியாயாமிருத ஜெய்மினிய நியாயமாலா, நியாயாமிருதம் பற்றிய நூல்கள். நியாயமாலா, தாத்பரிய சந்திரிகா, வியாக்கியான் நியாயமாலா, தாத்பரிய சந்திரிகா பூஷணம், சந்திரிகாவை பற்றிய நூல்கள். ராமானுஜீய மதரீத்யா சூத்ரார்த்த சாரீர கமீமாம்சா, விசிஷ்டாத்வைகளின் வியாக்கியான விமர்சன நூல். மாயாவாத கண்டன வியாக்கியா, மித்யாத்வானுமான கண்டன வியாக்கியா, உபாதி கண்டன வியாக்கியா, கண்டனத்திரைய நூல்களின் விரிவுரைகள். தத்துவ விவேக வியாக்கியா, கர்ம நிர்ணய வியாக்கியா, அவசிஷ்ட பிரகரண கிரந்த வியாக்கியானங்கள். பட்டோஜி குட்டனம், அந்த காலத்தில் பட்டோஜி திஷி என்ற பெரிய இலக்கண மேதை இருந்தார். அவர் வியாக்கரண சாஸ்திரத்திற்கு கௌமோதி போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். அவர் ஒரு நூலில் மத்வருக்கு இலக்கணம் தெரியாது என்றும் தன்னுடைய நூல்களில் மத்வர் பல இலக்கண பிழைகளை செய்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். அதை கண்டித்து ஸ்ரீ விஜயேந்திரர் என்ற நூலை எழுதி எப்படி மத்வர் பாணினியின் வியாக்கரணத்தை விட வியாசரின் வியாக்கரணத்துக்கு மரியாதை கொடுத்தார் மற்றும் எப்படி அவர் இலக்கணப் பிழைகளை செய்யவில்லை என்றும் இந்த நூலில் கூறியுள்ளார். கடினமான நூல். பேத சிந்தாமணி, பேத பிரபா, பேதாகம சுதாகர, பேத சஞ்சீவினி பேத தத்துவத்தை விளக்கும் நூல்கள். விஷ்ணு பாரம்யம், ஹரிசர்வோத்தம நிரூபண கிரந்தம், நியாயாமிருத மத்தியம ஆமோதக நியாயாமிருத நூல் பற்றியது. கீதாட்சரார்த்தக பகவத்கீதை பற்றிய நூல். நியாயசுதா டிப்பணி பிந்து, நியாயசுதா மேல் எழுதிய நூல். வியாசராஜ விஜயம், வியாசராயர் சரித்திரம் பற்றிய நூல். வியாசராஜ ஸ்தோத்திரம், வியாசராயர் மேல் ஸ்துதி. துரிதாபகார ஸ்தோத்திரம், ஷோட்டசபாகு நரசிம்மஸ்துதி துதிப்பாடல்கள். பாப விமோச்சன ஸ்துதி, இதுவும் துதிப்பாடலை. இன்னும் பல நூல்களின் பெயர்கள் கிடைக்கவில்லை. இதை தவிர கன்னடத்தில் பல தேவர நாமாக்களை விஜயேந்திர என்கிற அங்கீதத்துடன் எழுதியுள்ளார். தமிழிலும் சில செய்யுட்களை புனைந்துள்ளார். அவை நமக்கு கிடைக்காதது நம் துரதிருஷ்டமே. சதுகு ஷஷ்டி வித்யா விசேஷக, ஆயக்கலைகள் 64லும் சிறந்து விளங்குபவர் என்றும் தூத ஆராதி பிரபந்தக ஸ்புட விதித்தக என்றும் ஆசிரியர் கூறுகிறார். அதாவது எல்லா எதிர்க்கட்சியின் எல்லா கிரந்தங்களையும் நிராகரித்தவர் என்றும் கூறுகிறார். இப்பொழுது 64 கலைகள் என்ன என்பதை சாஸ்திரக்காரர்கள் கூற்றின்படி காண்போம் வாரீர். ஆயக்கலைகள் 64. இதிகாச ஞானம், ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் இவைகளை முழுமையாக அறிந்து இருத்தல். எந்த கேள்வி எந்த மூலையில் கேட்டாலும் டக்கென்று பதில் சொல்லும் திறமை. ஆகமாதி ஞானம், வேதங்கள், பாஞ்சராத்திர ஆகமங்கள், வேதாங்கங்கள், வேதாந்தங்கள் இவைகள் பற்றிய தெள்ளத் தெளிவான அறிவு, நினைவாற்றல், சாத்துரியம். காவிய ஞானம், இலக்கிய அறிவு, சம்ஸ்கிருத காப்பியங்களில் விரிந்த பரந்த அறிவு. அலங்கார ஞானம், அணிகள் பற்றிய அறிவு, அதாவது ப்ரோசோஜான நாலெட்ஜ். நாடக ஞானம், நாடக காப்பியங்களில் அறிவு மற்றும் நாடகம் எழுதி நடத்தும் திறமை. காயகத்துவம், சங்கீத சாஸ்திரம் அறிந்திருப்பது, தானே ஸ்வரபந்தமாக எல்லா கர்நாடக ஹிந்துஸ்தானி ராகங்களை பாடும் திறமை. கவித்துவம், கவிதை ஏற்றும் திறன், செய்யுட்களை புனையும் சாதுரியம், கீர்த்தனம் அமைத்தல். காமசாஸ்திர ஞானம், காமசாஸ்திரத்தின் நுட்பமான அறிவு, நாலெட்ஜ் ஆன் எரோட்டிக்ஸ். தேசபாஷா ஞானம், தமிழ், கன்னடம் போன்ற பிராந்திய மொழிகளை பேசும் திறன். தேசபாஷா லிபிக் ஞானம், பிராந்திய மொழிகளை படிக்கும் அறிவு மற்றும் எழுதும் அறிவு. லிபி கர்ம, பல வகையான எழுத்துக்களை எழுதும் அறிவு. கிராஃபிக் சயின்ஸ், லிபி வாசகம், கிறுக்கு எழுத்து, ஓலைச்சுவடி, கல்வெட்டுக்களை இவைகளை படிக்கும் அறிவு. எபிகிராஃபி, அபதானம், பரிசுத்தமான ஆச்சாரம் அனுஷ்டித்தல். ஸ்வரசாஸ்திர ஞானம், வேதங்களில் உள்ள உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம் இவைகளை அறிந்து உச்சரித்தல் மற்றும் சங்கீதத்தில் பல ஸ்வரபேதங்களை அறிந்திருத்தல். சகுன சாஸ்திர ஞானம், சகுனங்கள் மற்றும் உட்பாதங்களை பற்றிய அறிவு, பட்சிகளின் மொழியை புரிந்து கொள்ளுதல். சாமுத்திரிகா சாஸ்திர ஞானம், ஸ்திரீ புருஷர்களின் அங்க லட்சணங்களைக் கண்டு அவர்களின் குணாதிசயங்களை அறிதல். ஃபிசியாலஜி அண்டு ஃபிசியோக்னாமி. ரத்னசாஸ்திர ஞானம், ஜெம்மாலஜி, ஆபரணக்கற்களை பற்றிய அறிவு. ரதகதி கௌசலம், ரதம், கார் ஓட்டும் கலை. அஸ்வகதி கௌசலம், குதிரையேற்றம் மற்றும் குதிரைவண்டி மற்றும் ஓட்டும் கலை. மல்லசாஸ்திர ஞானம், மல்யுத்தம் பற்றிய அறிவு, தானே மல்யுத்தம் செய்யும் திறமை, ரெஸ்லிங் அவுட். சுதகர்ம நலபாகம், சமையல் கலையில் வல்லமை, சமையல் சம்பந்தமாக எல்லாம் அறிந்திருத்தல். விருட்ச தோகத்தம், மரம், செடி, கொடி இவைகளை பற்றிய அறிவு, அவைகளை வளர்க்கும் முறைகள் தெரிந்திருத்தல். கந்தவாதம், கந்தபாஷணம் முதலியவைகளின் பிரயோகம் அறிந்திருத்தல். தாதுவாதம், பல உலோக தாதுகளை பற்றி அறிந்திருத்தல், அவைகளை கையாளும் கலைகளை தெரிந்திருத்தல். ஸ்வன்யாவாதம், குரல்களை மாற்றி பேசுதலின் அறிவும், பலவகை குரல்களால் நபர்களை அறிந்து கொள்ளுதலும். மிமிக்ரி. ரசவாதம், அல்சீமி, பாதரசத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் இரும்பை தங்கமாக்கும் கலை. ஜாலவாதம், பல திராவகங்களின் அறிவு. அக்னிஸ்தம்பம், நெருப்பை கட்டுப்படுத்துதல், ஃபயர் ஃபைட்டிங் ஆர்ட் முதலியன. கட்கஸ்தம்பம், கத்தி விளையாட்டும் அதன் மீது படுத்தல்
முதலியவை செய்யும் திறமை. ஜலஸ்தம்பனம், ஜலத்தின் மீது படுப்பது நடப்பது போன்றது. வாட்டர் கண்ட்ரோலிங். வாசஸ்தம்பம், எதிரிகளை பேசவிடாமல் செய்தல். வியவஸ்தம்பம், ஒருவனை வளர்விடாமல் செய்தல். வசியம், தன்வசமாக்குதல், மெஸ்மரைசிங். ஆகர்ஷணம், தன் பின்னே தொடரச் செய்தல். வித்வேஷனம், ஒருவரை ஒருவர் துவேஷிக்கச் செய்தல், அடிமையாக்கல். உச்சாடனம், ஓடிவிடச் செய்தல். மாரணம், தன்னை கொல்ல வருபவரை கொல்லுதல். காலவஞ்சனம், பகலை இரவாக்கி காண்பித்தல். பயசிப்ளவன சாதுரியம், ஜலத்தில் நீந்துதல். பாதுகா சித்தி, ஜலத்தின் மேல் செருப்புடன் நடத்தல். மிருத் சித்தி, மண்ணால் வஸ்துக்களை செய்தல், பாட்ரி ஆர்ட். கடிகா சித்தி, கால அளவை சுவாதீனம் செய்தல், காலஜானம், ஹாராலஜி. இந்திரஜாலம், மேஜிக், மாய வித்தை. நரதிருஷ்டி வஞ்சனம், கண்கட்டி வித்தை, மைவேலைகள். ஸ்வரவஞ்சனம், பலவகை சப்தங்கள் செய்து ஏமாற்றுதல். மணி சித்தி, பலவகை மணிகளின் அறிவு, நாகமணி முதலியன. மந்திர சித்தி, பலவித மந்திரங்களின் பிரயோக அறிவு. ஔஷத சித்தி, ஔஷதங்களின் அறிவு, மருந்து சாஸ்திரம். நரதிருஷ்டி வாஞ்சனம், பார்வை ஏமாறச் செய்தல். சோமகர்ம, களவு சாத்திரம், கண்ணக்கோல் வைத்தல். விருத்ரலோக அம்சம், விருத்தாடு லோனு வர்மக்ரியா, அதாவது தாமிரம், வெள்ளி முதலான உலோகங்கள், தகரம், துத்தநாகம் முதலிய தகடுகள், மூங்கில், பிரம்பு முதலானவைகள், மரம், கல், சுண்ணாம்பு, சாந்தை இவைகளால் சித்திர வேலைப்பாடுகள் செய்தல். அஞ்ஞா கிரியைகள், பல வகை மைகளை தயாரித்தல். அத்திருஷ்ய கரணி, பார்வையிலிருந்து மறைந்து போதல். தூரகரணி, வெகு தூரம் போகும்படி செய்தல். மிருகயாரத்தி, வேட்டையாடுதல். வாணிஜ்யம், வியாபாரம் செய்தல், காமர்ஸ். பால்யம், பசுக்களை வளர்த்தல், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கேட்டில் ரியரிங். கிருஷி கர்ம, விவசாயம் செய்தல், அக்ரிகல்ச்சர். ஆகவ கர்ம, யுத்தம் புரியும் கலை, வார்கிராஃப்ட். லாவ குக்குட்ட மேஷாதி, யுத்தகரண கௌசலம். ஆடு, கோழி, புறா முதலியவைகளை சண்டையிடச் செய்தல். 61, 62 கோழிச்சண்டை, புறா சண்டை தனியாக செய்தல். 63, 64 தங்க நகை செய்தல், மற்ற பாத்திரங்கள் செய்தல். ஆக இவைகளில் இந்த 64 கலைகளில் ஸ்ரீ விஜயேந்திரர் வல்லவர். ஸ்துதி 9. ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் ஸ்துதி. ஸ்ரீமத் சுதீந்திர ஸ்ரீ பாதானர்த்தயத்தை ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரை வேண்டுகிறார். व्यातूतावत्य हृत्यामितकृतिरसना सारु सातुर्य हृष्यत् कर्णाटशोणिपालप्रतिपतरसितानेकरत्नाभिषेकः भत्रिसारूटलक्ष्मीपतिपतनलिनो तक्ररोलम्बलीलो विख्यातः श्रीसुधीन्द्र व्रतिपतिरतुलं பத்ரமுன்னித்ரயேன்னக. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆச்சாரியரான குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரின் கீர்த்திகளை ஸ்ரீ வாதீந்திரர் மிக அழகாக இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டி நமக்கு சகல சௌக்கியங்களை தந்தருளுமாறு அவரிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறார். ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் அருளியுள்ள நூல்கள் பல சாகித்ய சாம்ராஜ்யம் போன்ற மனத்திற்கு இனிமையான நூல்களை இயற்றியவரும் அதனால் பரவசப்பட்ட கர்நாடக ராஜ்ய அரசரால் பலமுறை பலவிதமான ரத்னாபிஷேகம் செய்யப்பட்டவரும் பறவைகளுக்கு தெய்வமாய் விளங்கும் கருட பகவானின் மீது எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ லட்சுமி நாராயணரின் கமல மலர் பாதங்களில், அதாவது மலரை போன்று அவரின் பாதங்களில் அமர்ந்து தேனை அருந்தும் வண்டினை போன்று பகவானின் அருளை பெற்றவரும் சிரேஷ்டருமான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் நமக்கெல்லாம் நிகரில்லாத நன்மைகளை தருபவராக இருக்கட்டும். சிறப்பு குறிப்புகள். ஸ்ரீ சுதீந்திரர் ஸ்ரீ விஜயேந்திரருக்கு பின்னால் பட்டத்தை ஆண்டவர். ஸ்ரீ ராகவேந்திரருக்கும் ஸ்ரீ யாதவேந்திரருக்கும் சந்நியாச தீட்சை கொடுத்தவர். இவரின் பீட்ட காலம் 1614 AD to 1623 AD என்று ஸ்ரீ குருராஜா ஆச்சார் கூறுகிறார். இவர் பட்டப்பகுதியில் நட்சத்திரங்களை காட்டிய மகானிடம் கூறுகிறார். இவர் பெரிய ஞானி. இவரை பற்றிய ஒரு முக்கிய குறிப்பை இந்த நூலாசிரியர் கூறுகிறார். கர்நாட சோனி பால பிரதிபத ரசித அநேக ரத்னாபிஷேக என்று, அதாவது கர்நாடக அரசர்களால் பலமுறை ரத்னம் இவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று. மைசூர் மகாராஜா பலர் இவருக்கு ரத்னாபிஷேகம் செய்து பல கிராமங்களை தானமாக கொடுத்தார்கள் என்று பல சிலாசாசனங்கள் மூலம் தெரிய வருகிறது. இவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மடத்தில் பிரபலமாக உள்ள கருடவாகன லட்சுமி நாராயண தேவரை வழிபட்டார் என்பதை பத்ரீச ஆரூட லட்சுமிபதி பதநலின உத் அக்ரோரம்ப லீலக என்ற சொற்றொடரால் விவரிக்கிறார். இவர் பல பண்டிதர்களை வென்றவர், பெரிய அறிவாளி என்பதை வியாத்தூத அவத்திய கிருத்திய அமித கிருத்திரசனா சாரு சாத்துரிய கிருஷ்யத் என்கிற சொற்றொடரால் விளக்குகிறார். அப்பேற்பட்ட எதி நமக்கு மங்களம் கொடுக்கட்டும் என்று வேண்டுகிறார். விக்கியாதக ஸ்ரீ சுதீந்திர விரதிபதிக்கு அத்துலம்பத்ரன் உன் நித்ரேயன் நக என்ற வாக்கியம் மூலம் இதுவரை பூர்வ குருகளின் மகிமையை பற்றி பார்த்தோம். இனிமேல் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பெருமைகளை பார்க்க போகிறோம். ஸ்துதி 10. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஸ்துதி. பிரகிருத கிரந்த பிரதிபாத்திய ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீபாதான் பிரார்த்தயத்தே. இந்த நூலின் நாயகரான ஸ்ரீ ராகவேந்திர ராயரை கொண்டாடுகிறார். दूतावत्तेरविद्या विकटनपडुभिः विद्वदप्यर्थनीयैः वासकप्रासां प्रवासामुपशयमभजन् यत्कृतक्रन्दजातैः सङ्ख्यावन्तो यमाहुः मुहुरखिलकला
மூர்த்திர்முத்வேலகீர்த்திகி தீரஸ்ரீராகவேந்திரக சதி சது சததம் பவ்யம் அவ்யாஹதம் நக. முதலில் இஷ்ட தேவதை, அடுத்து லட்சுமி மற்றும் துர்கா, முக்கிய பிராணர், ஆதிகுரு மத்வாச்சாரியர், ஜெயதீர்த்தர், வியாசராஜன் மற்றும் ஆச்சாரிய புருஷர்களையெல்லாம் வேண்டி துதித்து அவர்களது புகழ் பாடிய வாதீந்திரர் இந்த 10வது ஸ்லோகத்தில் இந்த குருகுணஸ்தவனம் நூலில் மிக முக்கியமாக எடுத்திருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி ஆரம்பிக்கின்றார். அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை புகட்டும் நூல்களை இயற்றியவரும் தலை சிறந்த பண்டிதர்களால் போற்றப்பட்ட கிரந்தங்கள் இயற்றியவரும் தன்னுடைய எழுத்தின் காரணமாக தனக்கு முன்பு எழுதிச் சென்ற பழைய உரையாசிரியர்களின் நூல்களை படிப்பதிலும் போதிப்பதிலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவரும் ஆய கலைகள் அனைத்தும் தேடி வந்து குடிகொண்டுள்ள சிறப்பான மூர்த்தி என்று சாஸ்திரங்களில் வல்லவர்களால் போற்றப்படுபவரும் அளவிட முடியாத புகழும் கீர்த்தியும் தீரமும் உடையவருமான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எந்நாளும் நம் எல்லோருக்கும் சகலவிதமான சுகத்தை தடையின்றி அருளிக் கொண்டிருப்பாராக என்று ஸ்ரீ ராகவேந்திரரை போற்றி புகழ்ந்து ஸ்ரீ வாதீந்திரர் வேண்டி துதிக்கிறார். சிறப்பு குறிப்புகள். ஸ்ரீ ராகவேந்திர குருகளின் துதிப்பாடல் இது. தூத அவத்தியைகி அவித்யா விகடன படுபிகி வித்வத் அபிய அர்த்தனியைகி. விளக்கப்பட்ட குறைகளுள்ள அறியாமை என்கிற அவித்தியை நாசம் புரிகிறதில் வல்லவர்களான பல சாமர்த்தியம் உள்ள வித்வான்களால் பிரார்த்திக்கப்பட்ட அவர்கள் மேல் உள்ள கருணையினால் வாசக பிராச்சாம் பிரவாச்சாம் உபசமயம் அபஜன் யத்கிருத கிரந்தஜாலைகி. ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் பல கிரந்தங்களை நூல்களை எழுதினார். எந்த ஸ்ரீராயரால் எழுதப்பட்ட கிரந்தங்கள் என்கிற கும்பலிலிருந்து பிரசித்தியான பிராசீனர்களின் பழைய நூலாசிரியர்களின் நூல்கள் பிரகாசத்தை வெளிச்சத்தை அடைந்தனவோ அப்பேற்பட்ட ஸ்ரீராயர் நமக்கு க்ஷேமத்தை தரட்டும் என்கிறார் ஸ்ரீ வாதீந்திரர். சங்கியாவந்தக எம் ஆகுகு முகுகு அகில கலாமூர்த்தி உத்வேல கீர்த்திகி. ஞானிகள் யாரை மறுபடியும் எல்லா கலைகளையும் இருப்பிடம் என்று புகழ்ந்தனரோ அப்பேற்பட்ட அபரிமித புகழ்படைத்த ஸ்ரீராயர் தீர ஸ்ரீ ராகவேந்திரக சதி சத்து சதகம் பவ்யம் அவ்யாஹதம் நக. தீரர் ஸ்ரீ ராகவேந்திரன் நமக்கு எப்போதும் தடையற்ற க்ஷேமங்களை கொடுக்கட்டும் என்கிறார் ஸ்ரீ குருகுணஸ்தவனக்காரர். இந்த துதியில் ஸ்ரீ ராகவேந்திரர் பல ஒப்பற்ற நூல்களை இயற்றினார் என்றும் அந்த நூல்களை இயற்றிய முக்கிய உத்தேசமே பல பிராசீன பெரியோர்களின், உதாரணத்திற்கு ஸ்ரீமத்வர், ஸ்ரீ ஜெயதீர்த்தர், ஸ்ரீ வியாசதீர்த்தர் போன்றவர்களின் பல கருத்துக்களை வெளியில் கொணரச் செய்தலே மற்றும் அவர்களின் நூல்களை அனைவரும் அறியச் செய்வதே என்றும் மற்றும் ராயர் எல்லா கலைகளின் உருவம் கலாமூர்த்தி என்றும் பல அரிய விஷயங்களை தெரிவித்துள்ளார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.